ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. அதாவது 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்கோம். அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அக்வயர், அதாவது சிட்டிசன்ஷிப்பை வந்து எந்த வகையிலலாம் அக்வயர் பண்ணலாம். இன்னொன்று வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து எந்தெந்த வகையில் லாஸ் பண்ணுறதுக்கு முற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். இதில் வந்து அக்வயர் பண்ணுறது பாருங்கள், அக்வைசேஷன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பை பர்த், அதாவது நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னாலே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு 3 இது பாருங்கள். பார்ன் இன் இந்தியா பிட்வீன் 26th January 1950 to 1st July 1987, அதாவது 1st July 1987 வரைக்கும் இந்தியாவில் பிறந்திருக்காங்க. அதாவது ஜஸ்ட் சோலி லா ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவோட மண்ணில் பிறந்திருந்தாலே அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். ஃபாரினராக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தை இந்தியாவோட மண்ணில் பிறந்துச்சா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 87க்கு அப்புறம், அதாவது 1st July 1987 2nd December 2004 இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒன் பேரண்ட் மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசன். அதாவது அட்லீஸ்ட் ஒருத்தராவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதாவது பிளட் மூலிமா அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு பேரண்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அப்போ தான் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். அதுக்கப்புறம் பார்ன் ஆன் ஆர் ஆஃப்டர் 3rd December 2004 இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேரண்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இன்னொரு பேரண்ட் வந்து ஷுட் பி நாட் அன் இல்லீகல் மைக்ரண்ட். அதாவது இப்போ ஒரு நாட்டிலேருந்து, இப்போ பங்களாதேஷ்லேருந்து இங்கே வராங்க, ஆனால் பாஸ்போர்ட் விசா எதுவுமே இல்லை, அவங்க பாட்டுக்கு நேராக வந்துடுறாங்க, அப்போ அவங்க இல்லீகல் மைக்ரண்ட் தான். அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க, அவங்களோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து 6 months அப்படின்னா, அவங்க 6 months அதிகமாக இருக்காங்க அப்படின்னா தே ஆர் கன்சிடர் அஸ் இல்லீகல் மைக்ரண்ட். அப்படி இருந்தாங்க அப்படின்னா தேர் சைல்டு ஒன்ட் கெட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் கன்சிடர் டு பி அன் இல்லீகல் மைக்ரண்ட். அப்புறம் செகண்ட் பாருங்கள், பை டிசன்ட். இது வந்து செக்ஷன் 4 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 செக்ஷன் 4 வந்து இந்த பை டிசன்ட் சொல்லுது. எய்தர் ஆஃப் அவர் பேரண்ட் ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. எய்தர் ஆஃப் அ பேரண்ட் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். இது வந்து 1992க்கு அப்புறம். இந்தியன் சைல்டு பார்ன் இன் யூஎஸ். இப்போ யூஎஸில் வந்து ஒரு இந்தியன் சைல்டு வந்து யூஎஸில் போய் குழந்தை பிறந்துச்சு. அந்த சைல்டுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, அந்த சைல்டு பிறந்த 1 yearல் வந்து அங்கே இருக்க இந்தியன் எம்எஸ்சியில் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை முடிவு பண்ணணும் அது வந்து யூஎஸ் சிட்டிசன் வச்சுக்கலாமா இல்லை இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணி, ஒரு வேளை இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் வேணும்னா 18 ஏஜுக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கலாம், இல்லை யூஎஸ் தான் வேணும்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது, யூஎஸ் சிட்டிசன்ஷிப் தான். அதுதான் அப் டு த ஏஜ் ஆஃப் 18 ஷி ஹேஸ் போத் சிட்டிசன்ஷிப், பட் after 18 she has to decide to have Indian or US citizenship. அதான் condition. Once a child born outside India to Indian parent, they have to register in the Indian embassy within 1 year. 1 yearக்குள்ளே வந்து they have to register in the Indian embassy. அதான் பை டிசன்ட். அடுத்து பை ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிறது அப்படின்னா, இப்போ வந்து இந்த நியூஸ்லலாம் போடுவாங்க, தாய்லாந்தில் இருக்கும் பெண்ணை கரம் பிடித்தார், தூத்துக்குடியை சேர்ந்தவர், அது மாதிரிலாம் ஜெர்மனி பெண்ணை கரம் பிடித்தார் அப்படிலாம் வரும்போது அந்த இடத்துல தான் பை ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். பர்சன் ஆஃப் இந்தியா ஆரிஜின் ஆர் ஸ்பௌஸ் ஆஃப் அ இந்தியன் சிட்டிசன். ஸ்பௌஸ் அதாவது மனைவியோ கணவராவோ ஸ்பௌஸாக வராங்க அப்படின்னா அவங்களுக்காவோ இல்லை இந்தியன் ஆரிஜினில் இருக்க பர்சனோ வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். இது வந்து செக்ஷன் 7 ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சொல்லுது. இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, 7 year ரெசிடென்ட் இஸ் த காமன் ரெக்குயர்மெண்ட் ஃபார் பிஓஐ ஆர் ஸ்பௌஸ் ஆஃப் த இந்தியன் சிட்டிசன். 7 years வந்து அவங்க இங்கே இருக்கணும். 12 month ரெசிடென்ஸ் பிஃபோர் அப்ளை ஃபார் சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் ஆர் ஓசிஐ கார்டு ஹோல்டர். அதாவது 12 monthக்கு முன்னாடி, அதாவது அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 12 monthக்கு முன்னாடி, அதாவது 1 yearக்கு முன்னாடி அவங்க இந்த இடத்துல கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த ப்ராசஸ் பாருங்கள், பை நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷன் அப்படின்னும்போது அவங்க ஸ்பௌஸு அந்த மாதிரிலாம் கிடையாது, டைரெக்டாக அவங்க ஒரு ஃபாரினர், அவங்க வந்து இங்கே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, மொத்தமாக வந்து
12 இயர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. 12 இயர்ஸில் ஃபஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ண அவங்க இந்தியாவுக்கு வந்த ஃபஸ்ட்டு இயர்லேருந்து 13th இயர் 13வது வருஷம் வரைக்கும் அவங்க வெளியே கூட போய் அவங்க நாட்டுக்கு கூட போயிட்டு வந்திருக்கலாம், திரும்பி வந்திருக்கலாம், அதாவது அந்த போயிட்டு கூட வந்திருக்கலாம். ஆனால் டோட்டலாக ஃபஸ்ட் இயர்லேருந்து 13th இயர் வரை கணக்கு பண்ணால் 11 இயர்ஸ் வந்துடணும். அப்படி வரணும். ப்ளஸ் 12 months, அதாவது 13th 14, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து எங்கேயுமே போயிருக்கூடாது, இந்தியாவில் மட்டும்தான் இருந்திருக்கும். அதான் 11 + 12 months. அப்படி இருந்தது அப்படின்னா they will get citizenship. அவ்வளோதான். இது வந்து பை நேச்சுரலைசேஷன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட ஓன் சிட்டிசன்ஷிப் வேறு ஏதாவது ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தா அவங்க அதை ரெனவுன்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி 1 Indian language must known மென்ஷன் இந்த 8th schedule. 8th schedule இருக்க ஒரு லாங்குவேஜ் 22 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சமாவது. அதே மாதிரி சோஷியல் சர்வீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கணும், ஏதாவது நல்லது பண்ணியிருக்கணும். இப்போ மதர் டெரேசாலாம் அப்படி தான் நல்லது பண்ணாங்க. தே காட் இந்தியன் சிட்டிசன்ஷிப். அதே மாதிரி பை இன்கார்பரேஷன்ஸ் ஆஃப் அ டெரிட்டரி, இது வந்து செக்ஷன் 7 சொல்லுது. இது என்ன அப்படின்னா, இப்போ திடீர்னு பங்களாதேஷ் இருக்குது, பங்களாதேஷை வந்து இந்தியா கூட இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இணைச்சிட்றாங்க. அப்போது அங்கே இருக்கிற மொத்த பீப்புள்ஸுக்கு அப்படியே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்களா அப்படின்னா, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுமோ அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கோ, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கோ, அவங்களுக்குலாம் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க அப்படின்னா அப்படி கிடையாது, அப்படி வழங்கப்பட மாட்டாது. இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணும் எலிஜிபிலிட்டியை. அதே மாதிரி லாஸ் ஆஃப் அ சிட்டிசன்ஷிப், அதாவது சிட்டிசன்ஷிப்பை வந்து லாஸ் பண்ணுறது. எப்படிலாம் லாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பை ரெனன்சியேஷன், வாலண்டரியாக வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் பேரண்ட்ஸ் கேவ் அப் தேர் மைனர் சைல்டு ஆல்சோ லாஸ் தேர் சிட்டிசன்ஷிப். இப்போ பேரண்ட்ஸ் வந்து விட்டுறாங்க, எங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பே வேணாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க வருவாங்களா, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஆஃப்டர் 18 மைனர் சில்ட்ரன் மே ரெஸ்யூம் இந்தியன் சிட்டிசன்ஷிப். அதாவது 18க்கு அப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து ரெஸ்யூம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு, இல்லை அப்படின்னா விட்டுறாங்கன்னா விட்டுறது தான், அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு நோட்டு. ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 897 சேஸ், இது என்ன சொல்லுது அப்படின்னா, மேல் இன்க்ளூட் ஃபீமேல், ஹீ, அதாவது கான்ஸ்டியூஷனில் எல்லா இடத்துலையுமே ஹீன்னு தான் சொல்லியிருப்பாங்க, ஷீன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹீ வந்து ஷீலையும் அடங்கும், ஹீக்குள்ளேயே ஷீ இருக்குது அப்படின்றத ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1897 வந்து சொல்லுது. அதேமாதிரி சிங்குலர் இன்க்ளூட் ப்ளூரல் வைஸ் வர்ஸா. சிங்குலர் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அதில் ப்ளூரலும் வரும், ப்ளூரல் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் சிங்குலரும் வரும். அதே மாதிரி அதுதான் வந்து ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1897 வந்து சொல்லுது. இது சும்மா தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பை டெர்மினேஷன் அப்படின்னா அனதர் ஃபாரின் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் அப்ளைட் தென் இந்தியன் சிட்டிசன் டெர்மினேட்டட். அதாவது அவன் வந்து இன்னொரு யூஎஸோட சிட்டிசன்ஷிப் வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அதை அப்ளை பண்ணிட்டாலே இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இது வந்து செக்ஷன் 9 சொல்லுது. அடுத்து பாருங்கள், பை டிப்ரிவேஷன், பறிமுதல் பண்ணிடுவாங்க. எப்படின்னா, by naturalization or registration or anything, if you acquire citizenship in a fraud way, then your citizenship will be deprived or disloyal to the Constitution of India. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் கண்ட்ரி ஃபார் 7 years கண்டினியூஸாக 7 years வெளியே போயிடுறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஸ்டூடெண்ட்டு ஒர்க்கிங் விசாலாம் வாங்கியிருந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. சும்மா நீ போய் வெளிநாட்டில் இருந்துட்டா யூ ஒன்ட் கெட் சிட்டிசன்ஷிப், யுவர் சிட்டிசன்ஷிப் வில் கெட் டிப்ரைவ்டு. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட், அதை வந்து டிஸ்லாயல் பண்ணுற மாதிரி இருந்தால் யுவர் சிட்டிசன்ஷிப் வில் கெட் டிப்ரைவ்டு. அதே நேச்சுரலைசேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து சும்மா வேணுன்ட்டே ஃப்ராடு தனம் பண்ணி வாங்குறது, ஏமாற்றி அந்த மாதிரி வாங்குறாங்க தெரிஞ்சுது அப்படின்னா தேர் சிட்டிசன்ஷிப் வில் கெட் டிப்ரைவ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், சிட்டிசன்ஷிப்பில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 1955 தான் இந்த சிட்டிசன்ஷிப் வந்தது. 1986 வந்து பை பர்த்தில் டைட்டன் பண்ணாங்க. எப்படி டைட்டன் பண்ணாங்க, பிறந்திருந்தாலே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க 1955 லாவில். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எய்தர் ஆஃப் ஒன் பேரண்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்றத 1986க்கு அப்புறம் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1992 அலோவ்டு சிட்டிசன்ஷிப் பை டிசன்ட் த்ரோ எய்தர் பேரண்ட்ஸ், அதாவது எய்தர் ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அப்போ தான் அலோவ் பண்ணுவேன் பை டிசன்ட் அப்படின்றத 1992க்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 2003 வந்து இல்லீகல் மைக்ரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க.
இதில் வந்து இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருந்தால் அவங்களோட பையனுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னுவாங்க. அதேமாதிரி 2005 ஓசிஐ ப்ரொவிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது வந்து பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி 2015 வந்து மர்ஜ்டு பிஓஐ அண்ட் ஓசிஐ ஸ்கீம் இது ரெண்டுத்தையும் வந்து மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. 2019 நம்மளோட அண்டை நாடாக இருக்கிற பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இதில் 31 டிசம்பர் 2014 முன்னாடி யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள இந்த பர்டிகுலர் ரிலீஜன் மென்ஷன் பண்ணி ஹிந்து, சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாரும் அங்கே வந்து மைனாரிட்டிஸாக இருக்காங்க, முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஸோ தட் அவங்க பர்சிக்யூட் பண்ணப்படுவாங்கன்னு நினச்சி அவங்கள வந்து இங்கே இந்தியாவுக்கு இந்த பர்டிகுலர் டேட் 31 டிசம்பர் 2014 முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா தே வில் கெட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 2019 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 19 அமெண்ட்மெண்ட் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். தேங்க்யூ.